ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை தொடர்பு கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொலைக்காட்சியின் வழியாக, யூடியூப் வழியாக, இன்னும் முகநூல் பக்கத்தின் வழியாக இந்த செய்திகளை பார்த்து வருகிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையும் விருப்பமும் ஆகும். எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, இந்த அருமையான நாளில் உங்களோடு எதை குறித்து பேசுவது, என்ன வாக்குத்தத்தை குறித்து இன்றைக்கு பகிர்ந்து கொள்வது என்று நான் ஆயத்தப்பட்ட போது சங்கீதம் 29:11 ஆண்டவர் காண்பித்தார். அந்த வசனத்தில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பிளெஸிங்ஸை நம்ம அதுல பார்க்கிறோம். அதுல ஒன்றை மாத்திரம் உங்களுக்காக நான் எடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர். அவரே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று மற்றொரு இடத்தில் அருமையான சங்கீதக்காரன் பாடுகிறான். கர்த்தர் தான் என்னுடைய பலன், அவர்தானை பலப்படுத்த முடியும், ஏழைகளுக்கு பலன் அவர்தான் என்று எஸ்ஐயா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். அவர்தான் நம்முடைய பலன். கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கும் பட்சத்தில் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் நாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் என்னுடைய பலனாக இருக்கிறார். என்னுடைய பலன் அவர்தான். நான் என்னுடைய ஐஸ்வர்யத்தையோ, என்னுடைய ஜனத்தையோ, அல்லது என்னுடைய வேலையோ, என்னுடைய பொருளாதாரத்தையோ நான் நம்பல. என்னுடைய முழு பலனும் ஆண்டவரை சார்ந்திருக்கிறது. கர்த்தர் தான் என்னுடைய பலன். அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு உரிய பலனை, சத்துவத்தை, வல்லமையை அவர் எனக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோடு, அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தோடு நாம் முன்னேறும் பொழுது தேவனுடைய பலனை பரிபூரணமாக நாம் அனுபவிக்க முடியும். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே என் நேசர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய அற்புதமான காரியங்களை செய்வதற்கு உண்மையிலவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற போது அவருடைய பலனை பார்க்க முடியும். இதை குறித்து சற்று விரிவாக பார்க்க போகிறோம். இதே போல, அதாவது சங்கீதம் 29:11 போல மற்றொரு வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் சங்கீதக்காரனை மறைத்து பாடி வைத்திருக்கிறார். அந்த வசனம் எங்க இருக்கிறது தெரியுமா? சங்கீதம் 68:35. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். பலனை அருளுகிறவர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலனை அருளுகிறவர். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தருடைய மக்கள், தேவனுடைய ஜனம் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்கிறது. தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், அவருடைய ஜனமா இருக்கணும். அதை குறித்து நான் இந்த செய்தியினுடைய இறுதியில பேசுகிறேன். ஒரே ஒரு நிபந்தனை, ஆண்டவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னா, நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். ஆகவே அவருடைய ஜனமாக நாம் இருக்கும்போது அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் வேதம் முழுக்க வாசிக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். முதலாவது, அவருடைய ஜனத்திற்கு அவர் எப்படி பலன் கொடுக்கிறார் பாருங்கள். அவருடைய ஜனமாக எபிரேய மக்களை அவர் தெரிந்து கொண்டார். அந்த மக்கள் 400 ஆண்டுகள், 400 years அடிமைத்தன வாழ்க்கை, எகிப்திலே அடிமையாய் வாழ்கிறார்கள். ஆலோட்டிகளினால் மிகுந்த உபத்திரவம், ஆலோட்டியினால் மிகப்பெரிய கஷ்டம், உபத்திரவம், தரித்திரம், இவைகளுக்கு நடுவிலே மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அவருடைய கூக்குரல் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டியது. அந்த தேவனுடைய மக்கள் 400 ஆண்டுகளாக பலனிழந்து காணப்பட்டார்கள். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் போச்சு, அவங்களுடைய வல்லமை போச்சு, எல்லா பலனையும் எல்லா சத்துவத்தையும் இழந்து அவர்கள் காணப்படுகிறார்கள். எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, அப்படி மிகவும் சோர்ந்து போய் பலனிழந்து காணப்பட்ட அந்த மக்களை ஆண்டவர் தேடி வந்தார். அவர்களுக்கு அவர் பலன் கொடுத்தார். அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய சத்துவத்தை கொடுத்தார். அந்த மக்களுக்கு நன்மை செய்தார். பாருங்கள், தம்முடைய ஜனத்தை அவர் எகிப்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்து ரட்சித்தார் என்று நாம் பார்க்கிறோம். யூதா புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடியும்.
அதே போல மோசேயினுடைய மாமன் எத்திரோ குறித்து நாம் வேதாமத்தில் வாசிக்கும் போது யாத்ரா 18ஆம் அதிகாரத்தில் தம்முடைய ஜனத்திற்கு அவர் செஞ்ச நன்மையை அவன் கேட்டறிந்தான் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. யாத்ராகம புஸ்தகம் 18:1 நாம் அதை வாசிக்கிறோம். அவன் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு செய்த நன்மைகளை எல்லாம் அவன் கேட்டறிந்தான். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்தார். என்ன நன்மை? அவர் பலன் கொடுத்தார். ஆகவேதான் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையான உடனே, எகிப்திலிருந்து வெளியில வந்த உடனே நிறைய போராட்டங்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறான். பார்வோ மன்னன், அவனுடைய சேனை வருகிறது. எல்லா மக்களும் கதறுகிறார்கள். மோசே கோலை செங்கடலுக்கு நீட்டிய போது செங்கடல் 2ஆய் பிளக்கிறது. செங்கடலை கடந்து வந்த பின்பதாக ஒரு பாடல், வெற்றி கீதம் பாடப்படுகிறது. இந்த பாடல் எங்க இருக்கிறது கேட்டால் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்துல முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வெற்றி கீதம் பாடினார்கள். அந்த பாடல் பாடப்பட்ட போது அன்பிற்குரியவர்களே மக்கள் உற்சாகம் அடைந்தாங்க. அந்த பாடலுடைய அந்த துவக்கத்திலேயே மிரியாம் இப்படி பாடுகிறார். 15:2 யாத்திரையாகமம். கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தர் என் பெலனும் என்று மிரியாம் பாடுகிறார். கர்த்தர் என் பெலன், அவர்தான் என்னுடைய பலன், அவர்தான் என்னுடைய ஸ்ட்ரென்த், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று அங்கே அவள் சத்தமாய் பாடுகிறாள். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பலனாக வல்லமையாக உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை உலக காரியங்களிலே பொருளாதாரத்திலே சிக்குண்டு பலவிதமான சிக்கல் பிரச்சனைகளுக்கு நடுவில விடுதலை இல்லாமல் நீங்கள் வேதனையோடு கூட வாழலாம், விடுதலை இல்லாமல் கஷ்டப்படலாம், விடுதலை இல்லாமல் பாடுகளின் ஊடாக கடந்து போகலாம். உங்களுக்குத்தான் ஆண்டவர் பேசுகிறார், உங்களுக்காக பேசுகிறார். நீங்கள் அவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வளர தேவன் உதவி செய்வாராக. தேவன் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்த பலனிழந்து காணப்பட்ட தம்முடைய மக்களுக்கு தம்முடைய பலனை, தம்முடைய ஸ்ட்ரென்த்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பலனை பெற்றுக்கொண்டவர்கள் பிரியமானவர்களே, அத்தோடு கர்த்தர் விட்டு விடாதபடி வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணம் செய்து வருகிற போதெல்லாம் அந்த பலனை அவர் அளவில்லாமல் கொடுத்தார் என்று வேதத்தின் ஊடாக பார்க்க இயலும். வனாந்தரத்திலே அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கொத்த பலன் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். என்னாகம புத்தகம் 23:22, 24:8 போன்ற வசனங்களை பாருங்க. அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கொத்த பலனை கர்த்தர் கொடுத்தார். அவர்களுக்கு அந்த பலன் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். உபாகமம் 33:25 அந்த பலன் எப்போதும் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, தேவனாய் கர்த்தர் தம்முடைய பலனை தருகிறார் தம்முடைய ஜனத்திற்கு. 400 ஆண்டுகள் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், 400 ஆண்டுகள் எழும்ப முடியாதபடி கஷ்டப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுத்து அவர்களை நடத்தினார். ஆச்சரியமாய் நடத்தினார். ஆண்டவரை கொடுத்த அந்த பலன் என்பது 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே பயணம் செய்வதற்கு போதுமானதா இருந்தது. தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய பலத்தினாலே அவர்கள் நிரப்பி ஆசீர்வதித்தார். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது புதிய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு முன்பதாக கடைசி இரத்த சாட்சி, பழைய ஏற்பாட்டு காலத்தின் கடைசி இரத்த சாட்சி. அந்த இரத்த சாட்சிக்கு பிறகு 400 ஆண்டுகள் எந்த இறை வாக்கினரும் இந்த பூமிக்கு அனுப்பப்படவில்லை. மக்கள் எப்படி அங்கே எகிப்து தேசத்திலே 400 ஆண்டுகள் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து பலனிழந்து காணப்பட்டார்களோ, அதுபோல தேவனுடைய சத்தம் இல்லாமல், தேவனுடைய சித்தம் செய்ய முடியாமல், எந்த இறைவாக்கினரும் அனுப்பப்படாத நிலையில 400 ஆண்டுகள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து இந்த உலகத்திலே மக்கள் இருந்தார்கள். அது ஒரு இருண்ட யுகம், the age of darkness என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இருண்ட யுகத்திலே மக்கள் வேதனையோடு இருந்தார்கள், பாரத்தோடு இருந்தார்கள், கஷ்டத்தோடு இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு விடுதலை தேவை, அவர்களுக்கு ஒரு பலன் தேவை. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்தை நேசித்து இந்த பூமியிலே வந்து வெளிப்பட்டார். அவருடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார். பலனிழந்து காணப்பட்ட இந்த சமூகத்திற்கு ஆண்டவர் பலனை கொடுக்கும்படி இந்த பூமியிலே அவதரித்தார். ஆகவேதான் இயேசு குழந்தையாக பிறந்த அந்த நிகழ்வை வாசிக்கும் போது லூக்கா 2:40 அவர் அந்த பலனிலே வளர்ந்தார் என்று நான் வாசிக்கிறோம். தம்முடைய ஜனத்திற்கு அந்த தேவனுடைய பலனை கொடுக்கும்படி அவர் பலனிலே வளர்ந்தார், அவருக்குள்ளே பலன் இருந்தது என்று வாசிக்கிறோம். நீங்கள் திருமறையிலே குறிப்பாக லூக்கா நற்செய்தி நூலிலே வாசிக்கின்ற போது லூக்கா 7வது அதிகாரம் 16வது வசனம், எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும்
தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்க ஜனங்களை அவர் சந்தித்தார். இதே வசனம், இதே போன்ற அர்த்தத்துடைய வசனம் லூக்கா 1:74 சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஜனத்திற்கு பலன் அருளுவதற்காக தேவனாகிய கர்த்தர் அன்பிற்குரியவர்களே இந்த பூமியிலே வெளிப்பட்டார். தம்முடைய வல்லமையினாலே அவர் வெளிப்பட்டார். தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் அவர் வெளிப்பட்டார். அன்பிற்குரியவர்களை, பிதா நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு அவரை அனுப்பினார். அவர் ஜனங்களை சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள், தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் சந்தித்தார் என்று சொன்னார்கள். எதற்காக? பலன் கொடுக்கும்படியாக, அவருடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொண்டு அவர்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக. இதை குறித்து ரோம திருச்சபைக்கு பவுலடிகள் எழுதுகிற போது ரோமர் 5:6 அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பலனற்றவர்களாக இருந்த போது அக்கிரமக்காரருக்காக இயேசு மரித்தார். நாம் பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அவர் ஏன் ஜனங்களை சந்திக்க வேண்டும்? தம்முடைய ஜனத்திற்கு ஒரு பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இரத்தத்தை சிந்தி தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த போது அவர் நமக்கு பலனை வைத்து விட்டு போனார். இயேசு என்று சொன்னால் என்ன பொருள்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று பொருள். இயேசு கிறிஸ்து பலனை கொடுத்தார். இதன் மூலம் தம்முடைய ஜீவனை கொடுத்ததின் மூலமாக தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். எதற்காக சந்தித்தார்? தம்முடைய பலனை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள என்பதற்காக, ஜனத்தை பலப்படுத்த என்பதற்காக. பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போய் கிடந்த தம்முடைய ஜனத்திற்கு ஒரு பலனை கொடுக்க வேண்டும், ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய மக்களே, தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுப்பார். உங்களுடைய பாவங்களை மன்னித்து, உங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து, உங்களுடைய அநியாயங்களை மன்னித்து அவர் ஒரு நியூ ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போகிறார். ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்திலுமே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிற போது அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை, அந்த உயர்வை நம்முடைய கண்கள் நிச்சயமாய் காணும். அன்பானவர்களே, தேவன் இன்றைக்கும் கூட பலனிழந்து காணப்படக்கூடிய, சோர்ந்து போய் இளைப்படைந்து காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்திற்கு தம்முடைய மரணத்தின் மூலம் பலன் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, மரணத்துக்கு பின்பு அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய ஜனத்துக்கு எப்படி பலன் கொடுக்கிறார் பாருங்கள். தம்முடைய தூய ஆவியானவரை அனுப்பி அவர் பலன் கொடுக்கிறார். லூக்கா நற்செய்தி நூல் 24:49, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1:8 இந்த வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உன்னதத்திலிருந்து வருகிற பலன், அந்த பலன் வருகிற போது நாம் ஆச்சரியமான விதத்தில் பயன்படுத்தப்படுகிறோம். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, ஆண்டவர் தன்னுடைய மரணத்துக்கு பிறகும் கூட அந்த பலனை தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிறார், தம்முடைய மக்களுக்கு கொடுக்கிறார். பாவத்தில் இருந்தவர்களை மீட்டெடுத்து பலன் கொடுப்பது மாத்திரமல்ல, தம்முடைய தூய ஆவியானவரை அனுப்பி ஒருபோதும் பாவம் நம்மிலே பலன் கொள்ளாதபடி அவர் நம்மை பலத்தால் இடைகட்டி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நாம் அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்வோம். மூன்றாவதாக ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு எப்படி பலன் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 111:8, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஜனத்தின் அதிபதியோடு கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளையை, தன்னுடைய மக்களை அவர் அமர பண்ணுகிறார். தேவன் நம்மை அவருடைய ஜனமாக எடுத்துக்கொண்டால் அவர் ஜனத்தின் அதிபதிகளோடு, எல்லா ஜனங்களுக்கும் அதிபதியாக இந்த பூமியில சிலர் இருக்கிறார்கள் இல்லையா, அதிகாரமிக்கவர்கள், அத்தாரிட்டி பீப்புள், அவங்களோட உட்கார பண்ணுகிறார். அவருடைய ஜனத்திற்கு கர்த்தர் கொடுக்கின்ற மூன்றாவது மிகப்பெரிய பலன். நீங்கள் பாருங்கள், தேவனுடைய ஜனமாக நாம் இருக்கும் பட்சத்தில் அவர் நமக்கு மிகப்பெரிய ஸ்தானங்களை கொடுக்கின்றார். நிறைய உதாரணங்களை வேதாகமத்திலே பார்க்க முடியும். பல்வேறு இடங்களிலே தேவன் தம்முடைய ஜனத்திற்கு என்று ஒரு உயர்வை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். ராஜாக்களோடு, அதிபதிகளோடு, பிரபுக்களோடு கர்த்தர் அமர பண்ணுகிறார். நாம் அவருடைய ஜனம் என்று கருதப்படுகிற போது நம்மை அவர் கரத்தில் எடுத்துக்கொண்டு நம்மை உயர்த்துவதை அவர் தன்னுடைய வேலையாக வைத்திருக்கிறார். நாம் நிச்சயமாக கனப்படுத்தப்படுவோம். நீங்கள் யோசேப்பை பாருங்கள். யோசேப்பு
தேவனுடைய பிள்ளையாக, தேவனால் விரும்பப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக இருந்தான். அவனை கர்த்தர் ஜனத்தின் அதிபதியோடு உட்கார வைத்தார், ஜனத்தின் அதிபதியோடு அமர பண்ணினார். ஒரு ஒட்டுமொத்த எகிப்திய அந்த தேசத்தில, எகிப்திய அந்த ராஜாங்கத்தில அவன் ராஜாவை போல அமர்ந்திருந்தான். அந்த தேசத்தினுடைய முழு கட்டுப்பாடும் அவன் கரத்தில் இருந்தன. அதற்கு காரணம் என்னவென்று நீங்கள் கேட்டால், அவன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 39:9. ஆதியாகமம் 41 அதிகாரத்துல அவன் எப்படி இந்த அதிகாரமிக்க ஜனத்தின் அதிபதியோடு அவன் உட்காருகிறான், அவன் எப்படி உயர்த்தப்பட்டான் என்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல தாவீதை பாருங்கள், தாவீதும் அப்படித்தான் மிகப்பெரிய ராஜாவாக உயர்த்தப்பட்டான். அவனை தேடி ராஜ்யங்கள் வந்தன, ராஜாக்கள் வந்தன. ஆனால் அவனுடைய அடித்தளம் எப்படிப்பட்டது? அவன் ஆடு மேய்க்கிறவன், ஒன்றுக்கு உதவாதவன். இந்த நிலைக்கு அவன் உயர்ந்ததற்கான காரணம் என்று கேட்டால் பரிசுத்த ஆவியானவர். 1 சாமுவேல் புத்தகம் 16:13 பரிசுத்த ஆவியானவன் மேல் வந்தார். அவன் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. ஆகவே அவன் ராஜாக்களோடு, ஜாதிகளின் ஜனங்களின் அதிபதிகளோடு கர்த்தர் அவனை அமர பண்ணினார். தானியேலை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 6 அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்கள். குற்றமற்றவனாக, நீதிக்கேடு செய்யாதவனாக, உண்மையுள்ளவனாக தானியேல் இருந்ததுனால ஜனங்களின் அதிபதிகளோடு கர்த்தர் அவனை அமர பண்ணினார். ராஜ்யங்கள் மாறினாலும் இவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாகத்தான் இருந்தது. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கி பலப்படுத்தும்படி கர்த்தர் கிரியை செய்ததை நாம் யாத்ராகம புத்தகத்திலே வாசித்தோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில பாவத்தினால் அக்கிரமத்தில் மரித்தவர்களாய் இருந்த நமக்காக ஆண்டவரை சந்திக்கும்படி வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை ஒரு பலப்படுத்தினார். பரிசுத்தாவியை கொடுத்து நம்மை பலப்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பார்க்கின்றோம், அவர் ஜாதிகளுடைய ஜனங்களுடைய அதிபதிகளோடு நம்மை உட்கார பண்ணுகிறார். நாம் அவருடைய ஜனமாய் இருக்கும் பட்சத்தில் அதை அவர் நமக்காக செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பதிலே மிக கவனமாக இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை உற்சாகப்படுத்துவதிலே மிக கவனமாக இருக்கிறார். நாம் அவருடைய ஜனமாய் இருந்து விட்டால் அவர் நமக்காக தம்முடைய பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம் உயர்த்துவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அருமையான நாளிலே தேவன் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி நம்முடைய ஜனத்திற்கு அவர் மிகுந்த அந்த பலனையும் கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பலனிழந்து நீங்கள் காணப்பட்டிருக்கலாம், சோர்ந்து போய் காணப்பட்டிருக்கலாம், பல்வேறு நிலைகளிலே நெருக்கப்பட்டு காணப்படலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நியூ ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போறார். ஒரு புதிய ஒரு பலன் உங்களை அலங்கரிக்க போகிறது. ஆம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். உங்களுடைய பலனை யாரும் அபகரிப்பதில்லை. நாளுக்கு நாள் நீங்கள் பலனடைந்து தேவனுடைய சமூகத்துல அவருக்குள் கலிகூறக்கூடிய உன்னதமான ஒரு ஆவிக்குரிய நிலையை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் வாழ்க்கையில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு சித்தமுள்ளவர் இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் தம்முடைய பலனை நமக்கு கொடுக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். அவர் ஜனமாய் இருப்பதற்கு நிறைய ஆலோசனைகளை பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவருடைய ஜனமாய் நாம் வாழ்வதற்கு ஏராளமான ஆலோசனைகளை வேதாகமம் சொன்னாலும் கூட 2 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய ஜனமாய் இருப்பது என்பது மிக லகுவான காரியம். 2 விஷயங்கள். ஒன்று, நாம் அவரை முழுமனதோடு விசுவாசிக்கும் போது, நாம் அவரை முழுமனதோடு ஆராதிக்கும் போது, நாம் அவர்தான் தேவன், அவர்தான் இரட்சகர் என்று அவரை விசுவாசித்து முன்னோக்கி செல்லுகிற போது, எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். யோவான் நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 12 வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனை விசுவாசித்து தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே ஆராதிக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில், அவரை நம்புவதினால், அவரை விசுவாசிப்பதினால் நீங்கள் அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளை. அதுல மாற்று கருத்தில்லை. இது யாரும் மாற்ற முடியாது. நாம் அவருடைய ஜனம் என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைவோம். முதலாவது. 2வது, அவருடைய சித்தம் செய்வது.
நீங்கள் மத்தேயு நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 46 தொடங்கி 50 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். வெளியிலே அவருடைய தாயாரும் சகோதர சகோதரிகளும் காத்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவருக்கு வந்தது. இதை கேள்விப்பட்டவுடனே இயேசு தம்முடைய சீசர் பக்கம் திரும்பி, யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு சகோதரி, பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார் என்று தன்னுடைய சீசர்களை பார்த்து கை நீட்டி சொன்னார். இது என்ன நாம் விளங்குகிறதுன்னு சொன்னால், அவருடைய ஜனமாக நாம் இருக்க வேண்டுமானால், அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால், நாம பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நாம் மீட்டுக் கொள்ளப்படுவதோடு மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக, அவருடைய விருப்பத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் நம்மை அர்ப்பணிக்கிற போது நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக மாறுகிறோம், அவருக்கு சொந்த ஜனமாக மாறுகிறோம், அவருடைய மக்களாக அவர் நம்மை சொந்தம் பாராட்டி கொள்ளுகிறார். நீங்கள் அவருடைய ஜனமாய் இருப்பதற்கு தேவனுடைய சித்தத்தை செய்வது மிக அவசியம். இந்த 2 விஷயங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். அவருடைய ஜனத்திற்கு தான் கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அவருடைய ஜனம் யார் என்று அவர் பார்க்கிறார். அந்த ஜனத்தின் மேல் அவர் பிரியம் வைத்து அந்த ஜனத்திற்கு தான் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை, தன்னுடைய பலனை, தன்னுடைய வல்லமையை கொடுக்கிறார். நீங்க அதை மறந்துட வேண்டாம். அப்ப அவருடைய ஜனமாய் மாறுவதற்கு இந்த 2 விஷயங்கள், இது ஒரு ரயில்வே தண்டவாளம் போல 2 விஷயங்கள். முதலாவது, நீங்கள் அவர் மேல் முழுமையான ஆழமான விசுவாசத்தை வைத்து விடுங்கள். விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவரே, நீர்தானுடைய இரட்சகர், நீர்தானுடைய சகாயர் என்று அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். 2வது, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடித்து தேவனுடைய சித்தத்தின்படி பயணப்படுவது, தேவனுடைய விருப்பத்தின்படி பயணப்படுவது என்று அந்த விருப்பத்தை, சித்தத்தை அறிந்து நீங்கள் செயல்படுங்கள். அப்படி செய்கிற ஒவ்வொருவரும் பிரியமானவர்களே தேவனுடைய மக்களாகவே இருக்கிறார்கள், தேவனுடைய ஜனமாகவே இருக்கிறார்கள். நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல ரூத்தை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? ரூத்து தன்னுடைய மாமி நகோமியின் மூலமாக யெகோவா தேவனை அறிந்து கொண்டவளா இருக்க வேண்டும் என்பது ஆழமான நம்பிக்கை. நம்முடைய யூகமும் அதுதான். அந்த மருமகள், ஒரு மருமகள் ஓர்பாள் மாமி முத்தமிட்டு விட்டு போய் விடுகிறாள். அடுத்த மருமகள் மாமியை விட்டு போக விரும்பவில்லை. இந்த 2 பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் மரித்து போனார்கள். நகோமியினுடைய பையன்மார் மரித்து போனார்கள். அதுல ஒருத்தி ஓர்பாள் மாமி முத்தமிட்டு விடை பெற்றுக் கொண்டு விட்டாள். ஆனால் ரூத்தோ மாமியை விட்டு விடவில்லை. அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? உன் தேவன் தான் என்னுடைய தேவன், உன் ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொன்னாள். உன் ஜனம் தான் என் ஜனம், உன் தேவன் தான் என் தேவன் என்று சொன்னாள். இப்படி இந்த மாமியினுடைய விசுவாச வாழ்க்கை, பக்தியினுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருந்த ரூத் பின்னாட்களில் ஆண்டவருக்காக வாழும்படி, ஆண்டவருக்காக செயல்படும்படி ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டாள். ஆண்டவருடைய அந்த பாதையிலே செல்ல துவங்கினாள். மாமி காட்டிய வழியிலே, பக்தி மார்க்கத்திலே பயணப்பட்டாள். இதனால வந்த பலன் என்ன? அந்த பெண்ணுடைய வழியாகத்தான் தாவீது அரசன் இந்த பூமிக்கு வந்தான். தாவீதுடைய வம்ச வழியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டியதாக இருந்தது. ஒரு ரூத் என்கிற மோவாபிய பெண்மணி, அவள் யூத பெண்மணியும் கூட அல்ல. அவள் காண்பித்த விசுவாசம், தேவ சித்தத்தின்படி எடுத்து வைத்த முயற்சி, இது அத்தனையும் அவளுடைய சந்ததி வழியாக பல காரியங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கணும்னு சொன்னார். 2 விஷயம், ஆழமா விசுவாசிங்க, தேவ சித்தத்தை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தம்முடைய பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, பல்வேறு காரணங்களினாலே பலனிழந்து நாம் வாழ்கிறோம். பலனில்லை, பொருளாதார பிரச்சனை, கடன் பாரம் அழுத்துகிறது, வியாதி ரோகம் நம்மை வேதனைப்படுத்துகிறது, குடும்பத்துல சமாதானம் இல்ல, பலனற்றவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஜனத்திற்கு பலன் தருவேன். அவருடைய ஜனமாக இருக்கிறவர்கள் தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்வார்கள். அவருடைய ஜனமாவதற்கு என்ன செய்வது? தேவனை விசுவாசியுங்கள், அவருடைய சித்தம் செய்யுங்கள். அப்பொழுது அவருடைய ஜனமாக மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே, இந்த இனிய வேளைக்காக நன்றி. யாரெல்லாம் உடைய பொற்பாதத்திலே தங்களை அர்ப்பணித்து காத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். உம்முடைய நாமத்துக்கு சிறந்த சாட்சிகளாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றும்படி செபிக்கிறப்பா. தெய்வீக ஆசீர்வாதங்கள், தயவு, காருண்யம், கிருபை, நன்மை உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் மூடி மறைக்கட்டும். தேவனே, உமக்காக உமது பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலனிழந்த காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உம்முடைய பலனை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
அன்பானவர்களே, my beloved people of God, சின்ன சின்ன தியானம் என்ற புத்தகத்தை உங்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to introduce a short meditation book. இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது. This book is both in Tamil as well as in English. இந்த புத்தகத்தில் என்ன விசேஷம் என்று கேட்டால், if you will ask what is the speciality about this book, இந்த புத்தகத்தினுடைய ஷெட்யூல் படி நீங்கள் வேதத்தை வாசித்தால், if you will read the Bible according to the schedule of this book, ஒரு வருஷத்தில் in 1 year's time, 2 முறை புதிய ஏற்பாட்டையும், you can finish the New Testament twice, ஒரு முறை பழைய ஏற்பாட்டை வாசித்து முடித்து விடலாம். and you can also finish the Old Testament once. ஒவ்வொரு நாளும் ஒரு மனப்பாட வசனம் இருக்கிறது. And every day there is a memory verse that is given to you. அந்த வசனத்தை மனப்பாடம் செய்து விடுங்கள். You can memorize that verse. அந்த வசனத்தை மையப்படுத்தி 3 தியான குறிப்புகள் இருக்கின்றன. There is also a meditation point, the same verse in 3 points you can have the meditation. காலையில் என்ன வாசிக்கணும்? There is a schedule of what to read in the morning. மத்தியானம் என்ன வாசிக்கணும்? What to read in the afternoon. நைட் என்ன வாசிக்கணும்? And what you should read in the night. அங்கே குறிப்புகள் இருக்கின்றன. And there are all the scriptures that is given to you. மிக சுருக்கமாக இருக்கும். It is a very short meditation. நிச்சயமாக இந்த புத்தகம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். And it will be a great use to you as you read it every day. இந்த புத்தகத்தை பெற விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு CCT Part 1 என டைப் செய்து செய்தி அனுப்புங்கள். தமிழ் என்றால் தமிழ் என்றும், ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம் என்று டைப் செய்து உங்கள் முழு முகவரியோடு செய்தி அனுப்புங்கள். புத்தகம் உங்களுக்கு வந்து சேரும். புத்தகம் வந்து சேர்ந்த பிறகு அதற்கான தொகையை நீங்கள் அனுப்பலாம். All those who need this short meditation, please text to the WhatsApp number that has been given below. Just make note of the number and text to us as if you need CCT, whether it is Tamil or English. Please mention your language and send it with your full postal address so that we will send that book to you. And only after you could receive this book, you can send the money to us. God bless you. God bless you.